ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஹோட்டலான அக்கார்டு மெட்ரோபாலிட்டன். இதில் தான் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த அக்கார்டு மெட்ரோபாலிட்டனோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, லஞ்சில் என்னென்ன மெனு இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்தது, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிசப்ஷன் ஏரியா. ஸோ நம்ம இதில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே ஒரு பயங்கரமான வார்மான ராயல் வெல்கம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த என்ட்ரன்ஸில் இந்த ஹாலுக்கு சென்டரில் ஒரு ஃப்ளார் வச்சுருந்தாங்க. அதோட அழகு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள ரிசப்ஷனில் என்ட்ரு ஆனோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கிளாக் வச்சுருந்தாங்க. அந்த வால் எல்லாமே கோல்டன் கலரில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாக்கும் அதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுனால பார்க்குறதுக்கு செம மாஸ் லுக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாச்சுவில் சில பேர் வந்து இந்த மியூசிக்கல்லாம் வாசிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது நம்ம போகிற லஞ்ச் ஹாலுக்கு என்ட்ரன்ஸ்லையும் ஒரு ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளார் ஷாப்ஸ்ல இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்புறம் வந்து டார்க் மெரூன் கலர், அது ரெண்டுக்குமே அந்த காம்பினேஷன்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே மேலே நிமிர்ந்து பார்த்தோம்னா இந்த லைட்ஸ் சும்மா மாஸ் லுக்காக இருந்தது. இதை ஜஸ்ட் கீழே இருந்து பார்த்தா மட்டும் போதாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இதோட ஃபுல் அழகையும் கேப்சர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பல ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஜோடியாக், அது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார் ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஃபிஷ் வச்சுருந்தாங்க, கலர்ஃபுல். அந்த ஃபிஷ் டேங்கில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருந்தது. இன்னைக்கு நம்ம போகிறது இந்த பிரிக் ஓவன், இங்கே தான் வந்து லஞ்சு சாப்பிட போயிருக்கோம். நம்ம போகிறது பஃபட் லஞ்ச் தான். இதுக்காக ஹோட்டல் நம்ம டைரெக்டாக என்கொயரி பண்ணும்போது நம்மளுக்கு 2000 ரூபாய் சார்ஜ் சொன்னாங்க. பட் நம்ம வந்து ஸ்விக்கி சொமேட்டோ அதில் உள்ள ஆஃபரில் போகும்போது நம்மளுக்கு 1300க்கே கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் புக் பண்ணது 1300க்கு தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது உள்ள இந்த பிரிக் ஓவன் அதோட ஆம்பியன்ஸு உள்ள என்ட்ரானோடனே நம்மளுக்கு டெசர்ட்ஸ் தான் இருந்தது. அதுபோக உள்ள அந்த சிட்டிங் சாப்பிட்ற பிளேசஸ் எல்லாமே செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே டவல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபோர்க்கு ஸ்பூன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே இதுதான் இருந்தது. இந்த டெசர்ட் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இந்த பஃபெட்டில் கிட்டத்தட்ட 100 மெனூஸ்க்கு மேலே இருந்தது. பட் குயிக்காக என்னென்னதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இங்கே கவர் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரூட் சாலட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து பக்கத்துலேயே வந்து இந்த ரோஸ்பெரி அப்படின்னு ஒரு கேக் வச்சுருந்தாங்க, இதுதான் அது பக்கத்துலேயே வந்து மட் மவுஸ் அப்படின்ட்டு இன்னொரு கேக் வச்சுருந்தாங்க, அந்த மேலே இருக்குது. அதுக்கு மேலே மேங்கோ ஸ்பீஸ் ரோல் அதுவும் வச்சுருந்தாங்க. அதுபோக காஜு, அதுபோக பான்பன் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அது தொடர்ந்து ப்ளூபெரி டிலைட், கீழே வந்து இன்னொரு கேக் வச்சுருந்தாங்க ப்ளூபெரி டிலைட்டுன்ட்டு. ஸோ இது எல்லாம் தான் இதில் வச்சுருந்தாங்க. அதுபோக ஐஸ்கிரீமில் 3 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து மாங்கோ, வெண்ணிலா, அப்புறம் பட்டர்ஸ்காட்ச், இந்த 3 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. அதுபோக காசல் நட் இது வச்சுருந்தாங்க. இந்த எல்லோ கலர் ஸ்வீட் வந்து பிரெட் அண்ட் பட்டர் வச்சு பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே பீட்ரூட் அல்வா, அது மேலே இங்கே ராகி லட்டு இது வச்சுருந்தாங்க. அதுபோக சாக்லேட் பர்ஃபி, அடுத்து அப்புறம் வந்து கேசர் பேடா, அப்புறம் வந்து கீழே ஒரு க்ரீன் கலரில் வச்சுருந்தாங்க, இதுதான் வந்து மின்ட் சஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து ரிப்பிள் கேக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கோகனட்டை வச்சு சில கேக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து லைனாக கீழே வச்சுருந்தாங்க. டெசர்ட்டை முடிச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம் ரைஸ். இதில் வந்து வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க. பட் அது ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்து போயிட்டாங்க. பருப்பு பொடி, நெய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் சூப்பில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 சூப்புமே கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பஃபட் போயிருந்தாலும் நம்மளுக்கு டேரெக்டாகவே ப்ளேஸ்லேயே வந்து டெலிவர் கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து வெஜ்ஜுக்கான தால், அப்புறம் வந்து பன்னீர், அப்புறம் வந்து பிரிஞ்சால் பொரியல், தயிர் வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இருந்தது, சொரைக்காய் பொரியல், அப்புறம் வந்து இது கருணக்கிழங்கு வறுவல் பண்ணி வச்சுருந்தாங்க, புளியோதரை, இதெல்லாமே இந்த லிஸ்ட்டில் தொடர்ந்து இருந்தது. இதை தொடர்ந்து வந்து தயிர் சாதம், அதுக்குரிய பிக்கல் 2 பிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. இதில் வந்து ஆப்பிள், பப்பாயா, பைனாப்பிள் அந்த ரிலீஸ் வச்சுருந்தாங்க. இது போக மேலே 2 ஐட்டம் வச்சுருந்தாங்க, அதோட பேரே எனக்கு வாயில் நுழையல. இது தொடர்ந்து பானிபூரி, அதை அதை செய்கிறதுக்கான எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுருந்தாங்க. பானிபூரி, மிக்சரு, பொரி, கீழே தக்காளி, அப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான் இருந்தது. இதில் 2 ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க.
இதுக்கப்புறம் நான்வெஜ் சூசி, அப்புறம் வெஜ் சூசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் வச்சு அதில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது போக பக்கத்தில் வந்து இது போல்டன் பெல் பெப்பர் சாலட் அப்படின்னு ஒன்று பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி சீஸ் ரோலோ அதுதான் கீழே இருக்குது. அப்புறம் பீன் வித்து க்ரோ வால்நட் அதை வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது வந்து டொமேட்டோ ஏஸ்பிக் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அப்புறம் சேலட் பார்னு வச்சுட்டு இதில் எல்லாம் சேலட்டு, அப்புறம் இந்த முளை கட்டிய பயிர் அது எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. சிக்கனில் ஒரு கிரேவி இருந்தது, அதுபோக மட்டன் தம் பிரியாணி இருந்தது, அதுபோக மட்டன்லேயும் ஒரு கிரேவி இருந்தது. பக்கத்தில் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதாவது ஃபிஷ் மசாலா அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீஃபில் வந்து ஒரு சேலட் மாதிரி பக்கத்துலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு வச்சு இந்த பேர் தான் சும்மா வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் மஷ்ரூம் வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரோஸ்டட் சிக்கன் அது எல்லாமே அதில் இருந்தது. அப்புறம் லேம்ப் பெப்பர் வித் ஆப்பிள் சேலட் அப்படின்ட்டு இதில் ஒன்று பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து லேப் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் வித் பீன்ஸ், அதை பீன்ஸை போட்டு பொரிச்சு வச்சுருந்தாங்க. சம்திங் எல்லாமே பேர் மட்டும் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா வெஜ் ஐட்டமான தால் பன்னீர், அப்புறம் வந்து பிரிஞ்சால், அப்புறம் மிலாய் மெத்தி மட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லைவ் கவுண்டரும் இருக்குது. இது வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நான், அப்புறம் பட்டர் நான், அது மட்டும் இல்லாமல் ஃபுல்கா அந்த மாதிரிலாம் வேணும் தான் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து சூப் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக டேபிளுக்கே டெலிவர் பண்ணாங்க. அது போக ஸ்டார்டர்ஸுமே ஒரு 3 ஸ்டார்டர்ஸ் கொடுத்தாங்க, வெஜ்லேயும் நான்வெஜ்லேயும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே இருந்தது. வெஜ்ஜில் வந்து யூஸ்வலாக பன்னீர், அப்புறம் வந்து இது வந்து பீஸா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சேலட் நாங்கள் ஜஸ்ட் டேபிள் எடுத்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பிடும்போது. இது ஃபுல்லாமே வந்து வெஜ்ஜு தான். பன்னீர், அப்புறம் வந்து பொரியல் பண்ண சேனக்கிழங்கு, புளி உதரை அது எல்லாமே இதில் இருந்தது. நான்வெஜ் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை ஸ்டார்டராக கொடுத்தாங்க. இது ஃபுல்லாமே நான்வெஜ்ஜு, அதாவது மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து முட்டை பொடி மாசு, சிக்கன், அப்புறம் நூடுல்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இது என்னது? இது வந்து சிக்கனில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. இது வந்து நான்வெஜ் சுஷி, இது லாப்ஸ்டரு, அப்புறம் இது வந்து பீஃபு, இது சிக்கன் ஸ்லைஸு, இது மட்டன் இது கிரேவி நினைக்கிறேன், அப்புறம் மட்டன் பிரியாணி. இது ஏதோ தெரியல, ஏதோ ஒரு பழம். வெண்டைக்காய் பொரியல், புளி உதரை, கருணக்கிழங்கு, நெக்ஸ்ட்டு பன்னீர் வெஜ்ஜு, அது கூட வந்து பன்னீர், அப்புறம் பட்டர் நான். மெயின் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெசர்ட்டுக்கு போயாச்சு. டெசர்ட்டு எக்கச்சக்கமாக இருந்தது, எல்லாமே செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்றே தெரியல. ஸோ கடைசியாக வந்து இந்த 3 ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் செலக்ட் பண்ணி அதில் வந்து மற்ற எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இதில் இருந்த டேஸ்ட் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த 1300க்கு மோர் தென் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ டோட்டலாக நாங்கள் இந்த லஞ்சை செம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை விசிட் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா விசிட் பண்ணுற பிளான் இருக்குன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதை மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் திறந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ஃபைனலாக டெசர்ட் பிளேட்டில் எழுதிக்கிட்டு அதை ஜஸ்ட் ஒரு கேப்சர் பண்ணி போட்டிருந்தோம். பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுல்ல, அதை பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது. இதை முடிச்சுட்டு அப்படியே ஃபைனல் டச்சாக இந்த கிறிஸ்பி வேஃபர் ரோல் அதுவும் தரதாக சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டும் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.